எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி முதல் குடும்ப ஸ்பான்சர் விண்ணப்பங்களை மீண்டும் திறக்க இருப்பதாக கியூபெக் அரசாங்கம் அறிவித்துள்ளது. கனடாவில் வசிப்பவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நிரந்தர வசிப்பிடத்தை பெறுவதற்கான ஆதரவை அளிப்பதற்கு இது உதவும். இதற்கமைய எதிர்வரும் 2 ஆண்டுகளில் கியூபெக் மாகாணம் 15,700 விண்ணப்பங்கள் வரை ஏற்றுக்கொள்ளும். இதில் 13,300 இடங்களை வாழ்க்கை துணைவர்களுக்கும் 2,400 இடங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகள் ஆகியோருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வயது வந்த மற்றும் சார்ந்திருக்கும் குழந்தைகள் இனி இந்த வரம்பின் கீழ் கணக்கிடப்பட மாட்டார்கள். இதனால் குடும்பங்கள் வரம்பை பற்றி கவலைப்படாமல் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கலாம். இதேவேளை புதிய விண்ணப்பங்கள் வர ஆரம்பிக்கும் போது முதலில் பழைய விண்ணப்பங்கள் கையாளப்படும் என குடியேற்றத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் விதிக்கப்பட்ட வரம்புக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் அவை திருப்பி அனுப்பப்பட்டு அதற்கான கட்டணமும் திரும்ப வழங்கப்படும். கியூபெக்கில் குடும்ப ஆதரவு முறை கனடாவின் ஏனைய பகுதிகளை விட வேறுபட்டது. அங்கு குடியேற விரும்புவோர் நிரந்தர வசிப்பிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்பு முதலில் CSQ எனப்படும் கியூபெக் தேர்வு சான்றிதழை பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.